சொடுக்கு ப்ராப்ளம். டிட்டர்மைன் இஃப் அ 9 cross சொடுக்கு இஸ் வேலிட். நமக்கு வந்து 9x9 ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல நம்பர்ஸ் இருக்குது, சில இடத்துல நம்பர்ஸ் இல்லை. அது வேலிடா இல்லையா அப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ ஒன்லி த செல்ஸ் நீட் டு பி செக்ட். எந்தெந்த செல்லாம் ஃபில்லாக இருக்கோ அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ வேலிடா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ரூல்ஸ் என்னென்னா, ஈச் ரோ மஸ்ட் கண்டெயின் டிஜிட்ஸ் 1 to 9 வித்வுட் ரெப்பிட்டிஷன். ஒரு ரோவும் 1 to 9 இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ரைட், இப்போ 3A திருப்பி வரக்கூடாது, ஒரு தடவை தான் வரலாம். அதே தான் காலத்துக்கும். காலம் ஆல்சோ ஷுட் கண்டெயின் 1 to 9 வித்வுட் ரெப்பிட்டிஷன். அண்ட் ஈச் ஆஃப் த 3 cross 3 சப்பாக்ஸஸ் ஆஃப் த கிரிட். அதாவது இது ஒரு 3 cross 3 சப்பாக்ஸ், இது ஒரு 3 cross 3 சப்பாக்ஸ். அதுலேயும் டிஜிட் வந்து 1 to 9 தான் இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ரோலையும் 1 to 9 இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. காலம்லையும் 1 to 9 ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த பாக்ஸும் நம்ம செக் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ ஹவு டு சால்வ் திஸ் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரோவை ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது நம்ம எல்லா நம்பரையும் ட்ராவல்ஸ் பண்ணி போகலாம். பெஸ்ட்டு லாஜிக் வந்து ட்ராவல்ஸ் ஆல் த நம்பர்ஸ். எல்லா நம்பரையும் ட்ராவல்ஸ் பண்ணி போகலாம். எல்லா நம்பரையும் பார்க்கி போகும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு வேல்யூ பார்க்குறோன்னா அந்த கரஸ்பாண்டிங் காலமில் ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்கணும். ரைட்டு. அப்போ ஒரு ரோக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு செட்டு வச்சுக்கணும். ரைட்டு. ஒரு நம்பர் வருதுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோ செட்டில் ஏற்கனவே இருக்கான்னு பார்க்கணும். அதேமாதிரி ஒரு காலத்துக்குமே ஒரு செட்டு வச்சுக்கணும். அந்த கரஸ்பாண்டிங் காலம் செட்டில் ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏற்கனவே வந்துருந்துச்சுன்னா அது நாட் வேலிட். அப்புறம் ஒரு பாக்ஸுக்குமே ஒரு செட்டு வச்சுக்கணும். அப்போ ஒரு நம்பர் வருதுன்னா அந்த பாக்ஸில் ஏற்கனவே நம்பர் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்படி வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாக்ஸ் ஒரு செட்டில் போய் போட்டுடணும். வந்துருச்சுன்னா நாட் வேலிட். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா இதையும் பார்க்குறோம், எல்லா நம்பர்ஸையும் பார்த்துட்டு கடைசியாக வந்து எந்த இதையுமே அந்த ரிப்பீட் ஆகலை அப்படின்னா இந்த சொடுக்கு இஸ் வேலிட். ரைட், தட் இஸ் அ திங். ஸோ இது லாஜிக் யோசிக்கிறது வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். எல்லா எலமெண்ட்டையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ரோவில் ஏற்கனவே அந்த நம்பர் வந்திருக்கா. அப்போ ஒரு ரோக்கும் நம்ம ட்ராக் பண்ணணும் என்ன நம்பர்லாம் வந்திருக்குன்ட்டுன்னு. அப்போ ஒரு ரோ, ஒரு காலம், ஒரு பாக்ஸுக்கும் நம்ம ஒரு செட்டு மெயின்டைன் பண்ணணும். ரைட்டு. ஸோ அப்போ நம்ம எப்படி தேவை, ஒருனா ரோ 0க்கு ஒரு செட்டு, ரோ 1க்கு ஒரு செட்டு. ஸோ ஒரு ரோக்கும் அதேமாதிரி ஒரு காலத்துக்கும், காலம் 0க்கு ஒரு செட்டு. ஓகே. அப்புறமா ஒரு ஸ்கொயருக்கும், லெட்ஸ் ஹேவ் இட் அஸ் பாக்ஸ்னு வச்சுக்கோ. ஒரு பாக்ஸுக்கும், இந்த ஒரு பாக்ஸுக்கும் ஒரு பாக்ஸுக்கும் அதுமாதிரி எத்தனை ரோ இருக்குது, 9 ரோ. எத்தனை காலம் இருக்குது, 9 காலம். பாக்ஸும் 9 பாக்ஸ் இருக்குது. அது ஒன்றுத்துக்கும் ஒரு செட்டு டிக்ளேர் பண்ணணும் முதல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, லெட்ஸ் டிக்ளேர் த செட். ஸோ ரோஸ்க்கு வந்து ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மேப் டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கீ வந்து எந்த ரோ அப்படின்னு சொல்கிறது, வேல்யூ வந்து ஒரு செட்டாக இருக்கும். ஸோ டிஃபால்ட் டிக்ஷனரி, அதில் வேல்யூ வந்து செட்டாக இருக்கும். ரைட், இதுதான் ஹேஷ் மேப். ஸோ திஸ் வில் கிரியேட் அ டிக்ஷனரி. ரைட், அந்த டிக்ஷனரி இருக்கிற வேல்யூ வந்து செட்டு. ரைட், நம்ம எந்தெந்த ரோ பார்க்குறோமோ அந்த ரோ வந்து கீயாக இருக்கும். அதே தான் காலத்துக்கும். டிஃபால்ட் டெக் செட் தென் பாக்ஸ்க்கும் டிஃபால்ட் டெக் செட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, we have to go through all the items. கரெக்ட். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 9, ரோ வந்து 0லேருந்து 8 வரைக்கும் போகணும். கரெக்டாக, ரோ 0லேருந்து 8 வரைக்கும். ஸோ ஒரு ரோ போனோம்னா அதுக்குள்ளார ஒரு காலமாக போகணும். கரெக்ட். ரோ காலம் வச்சா நம்ம ஒரு வேல்யூவை அசஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு லூப் உள்ளார சி இன் ரேஞ்ச் ஆஃப் 9. ரைட். இப்போ நம்ம அதில் இருக்கிற வேல்யூவை முதல்ல எடுக்கணும். ஓகே. ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அந்த போர்டு இருக்குல்ல, வர அந்த போர்டு இன்புட் வர போர்டு. ரைட், இந்த போர்டு ஆஃப் ரோ காலம், இதுதான் அந்த வேல்யூ.
ரைட். ஸோ வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்னன்னா, நம்ம அந்த வேல்யூ எம்டியாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. ரைட், வி ஹாவ் டு, நம்ம எந்த வேல்யூ பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் வேல் ஈக்குவல் டு டாட்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, டாட் இருந்துச்சுன்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஜஸ்ட் கண்டினியூ, வில் கோ டு த நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ். ரைட். ஸோ அடுத்து என்னதுன்னா, நம்ம இந்த வேல்யூ வந்து அந்த கரஸ்பாண்டிங் செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ரைட். இஃப் வேல் இன் ரோஸ், இந்த வேல் எந்த ரோவில் இருக்குது, இந்த ஆர் ரோலுக்குள்ள அந்த ரோஸ் ஆஃப் ஆர். ரைட். ஓகே. ஆர் வேல் இன் காலம்ஸ் ஆஃப் சி. அந்த இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் ஒரு ரோ காலம் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0,0, ஃபர்ஸ்ட் எடுத்து 0,0 வருமா, இது அந்த ரோக்கான செட்டில் ஏற்கனவே இருக்கா, ரோ ஆஃப் 0ல் ஏற்கனவே இருக்கா, அந்த கரஸ்பாண்டிங் காலம் இருக்குல்ல, காலம் ஆஃப் 0ல் ஏற்கனவே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. நம்ம இதை அடுத்த லைனில் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. நம்ம ஆர் போட்டு கம்பைன் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட் போடணும், இல்லைனா எரர் வரும். ஸோ எண்டு ஆர் வேல் இன் அந்த கரஸ்பாண்டிங் பாக்ஸ்லேயும் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் பாக்ஸை பார்க்குறதுக்கு நம்ம என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட் வருதுன்னு வச்சுங்க, இது எந்த ரோ எந்த காலம், பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ வி நீட் டு ஐடென்டிஃபை த பர்டிகுலர் பாக்ஸ். கரெக்டாக எந்த பாக்ஸுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பாக்ஸா இந்த பாக்ஸா இந்த பாக்ஸா அப்படின்ட்டுன்னு. நமக்கு ரோ காலம் வருது. ரைட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ் இந்த இதை எடுத்துங்க. இதோட ரோ என்ன, காலம் என்ன, ரோ வந்து 8, காலம் வந்து 7. ஏன்னா ரோஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால லாஸ்ட் ரோ வந்து 8 இருக்கும். ஸோ இது நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுங்க. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் வில் பிகம் 2,2. கரெக்ட். அதேமாதிரி இங்கே ஒன்று எடுத்துக்கிறோம். கரெக்டாக. இது வந்து 8,0 1 2 3 4. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 2,1 ஆகிடும். 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணாலே இங்கே இருக்கிற எந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டு 3 ரோ காலம் எடுத்து 3ஆல் டிவைட் பண்ணால் 2,1 தான் வரும். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துங்க. இது எந்த ரோ நம்பர் 6, காலம் இஸ் 4, 6 4. இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் 2,1 தான் வரும். ஸோ எந்த ரோ காலம் வருதோ அதை 3ஆல் டிவைட் பண்ணி அந்த ரோ காலமை நம்ம இந்த பாக்ஸை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டப்பிள் போட்டுக்கிறேன். என்ன ரோ டிவைடட் பை 3, காலம் டிவைடட் பை 3. ஸோ எந்த ரோ எந்த காலம் வந்தாலும் டிவைட் பை 3 போட்டோம்னா நம்ம அந்த இந்த பாக்ஸுக்கு இது யூனிக்காக இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோவில் இருக்கான்னு பார்க்குறோம். கரெக்டாக. அதேமாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருந்தால் அந்த கரஸ்பாண்டிங் காலம்லேயும் இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் பாக்ஸ்லேயும் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எந்த வேல்யூ இங்கே இருக்கிற இந்த பாக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்தாலும் இந்த ஹவு டு ஐடென்டிஃபை த பாக்ஸ், எப்படி இந்த பாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இது இருக்கிற எந்த ரோ காலம் 3ஆல் நீ டிவைட் பண்ணிங்கன்னா இதில் எல்லா வேல்யூக்குமே இது வந்து சேமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம காலமை ஐடென்டிஃபை அந்த பாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. ஸோ அந்த பாக்ஸு காலம் வரும்போது ரிட்டர்ன் ஃபால்ஸ். சப்போஸ் இதில் இல்லை அப்படின்னா நம்ம போய் அந்த கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலமில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு ரோஸ் ஆஃப் ரோ இதை போட்டோம்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோ கிடச்சிடும் எனக்கு. ரைட். திஸ் இஸ் நத்திங் பட் அ செட். இந்த செட்டில் போய்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். எதை ஆட் பண்ணுறேன்னா என் என்ன வேல் வருதோ அதை நான் ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் காலம். ரைட். அப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் பாக்ஸ்.
ஸோ ஒரு ரோ காலம் வாங்கினா அந்த பாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு லாஜிக். நம்ம இன்னொரு லாஜிக் அடுத்த இதில் பார்ப்போம். டாட் ஆட் டாட் வேல், தட்ஸ் இட். நம்ம எல்லா நம்பரும் போகிறோம், எல்லா நம்பரையும் போயிட்டு அந்த கரஸ்பாண்டிங் ரோ செட்டில் இருக்கா, கரஸ்பாண்டிங் காலம் செட்டில் இருக்கா, கரஸ்பாண்டிங் பாக்ஸ் செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்றுல இருந்தாலும் ரிட்டர்ன் ஃபால்ஸ், அப்படி இல்லைன்னா அந்த கரஸ்பாண்டிங் செட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். சிம்பிள். இப்போ ஏதாவது ஒன்று ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அதில் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா எலமெண்ட்டையும் பார்த்து முடிச்சிட்டோம், வெளியே வரோம் அப்படின்னா தென் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த சொல்லுக்கு வந்து வேலிடு. ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருந்தேன். என்னென்னா இந்த இடத்துல ஒரு டைப்போ இருந்துச்சு, பாக்ஸ் மட்டும் போட்டிருந்தேன், பாக்ஸஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை எப்போதுமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரோக்கும் ரைட்டு இதை அப்படியே நம்ம ஸோ ஒரு ரோக்கும் வந்து நம்ம ஒரு செட்டு வச்சுருக்கோம். அந்த செட்டில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம்? இப்போ ரோ 0னா அந்த 5 3 7 இதை ஸ்டோர் பண்ணுறோம், ரைட். அப்புறம் இந்த ரோக்கு 6 1 9 5 ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் ஏற்கனவே இப்போ ஒரு புதுசாக ஒரு நம்பர் வருதுன்னா ஏற்கனவே இந்த செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நமக்கு ஆக்சுவலாக ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு லெட்ஸ் இன்டிஜருக்கு 4 பைட்ஸ் வச்சுங்க. இப்போ ஒரு நம்பருக்கு 4 பைட்ஸ் தேவைப்படுது. நமக்கு என்ன தெரியணும்? ஏற்கனவே இந்த நம்பர் வந்திருக்கா அப்படின்றதான் தெரியணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா அந்த நம்பரையே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஒரு இன்டிஜர், ஏன்னா இதில் நம்பர் வந்து 1 to 9 தான் இருக்க போகுது. ஜஸ்ட்டு ஒரு இன்டிஜர் ஒரு 4 பைட்ஸ் தான், என்ன 32 பிட்ஸு 32 பிட்ஸ் வச்சுக்கிட்டு இதை செட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக 5 வந்திருக்கா போய் 5th பிட்டை செட் பண்ணிக்கலாம், 3 வந்திருக்கா போய் 3rd பிட்டை செட் பண்ணிக்கலாம், ரைட். 7 வந்திருக்கா போய் 7th பிட்டை செட் பண்ணிக்கலாம், ரைட்டு. ஸோ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை போய் செட் பண்ணாலே போதும், அந்த நம்பர் வந்திருக்கானு தெரிஞ்சிடும். ஸோ எல்லா நம்பரையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஒரு இன்டிஜரை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாற்றங்கள் நம்ம இப்போ பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் செட்டு போய் ஆக்சுவல் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக we can just store one array, right. ரோக்கு ஒரு அரே, இங்கே ஒரு ரோக்கு ஒரு இன்டிஜர், மொத்தம் 9 இன்டிஜர். அந்த நம்பர் வந்திருக்கா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை செட் பண்ணணும். இப்போ ஒரு நம்பராக போகிறோம், அந்த நம்பரை எடுக்கிறோம், கரெக்டாக. ஸோ அது வேறு என்ன தான் கண்டினியூ பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? போய் செட்டில் செக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு இதில் செட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு செட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து, ஸோ இதுதான் அந்த இன்டிஜர், கரெக்டாக. இது செட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு அண்டு போட்டு 1 லெஃப்ட் ஷிஃப்ட்டு வேல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல் வந்து நமக்கு இன்டிஜராக வேணும். ஸோ இங்கே வந்து நம்ம போர்டே வச்சுக்கலாம், போர்ட் ரோ கமா காலம். ஸோ இப்போ வேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்கிறதோடைய இன்டிஜர் வேல்யூவாக வேணும். ஓகே, இன்டிஜர் வேல்யூ -1. இந்த -1 ஏன் போடுறோன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த வேல்யூ எடுக்கிறோம், கரெக்டாக. இந்த வேல்யூ எடுத்து இந்த கரஸ்பாண்டிங் பிட்டை போய் செட் பண்ணணும், ரைட். நான் போய் இந்த கரஸ்பாண்டிங் பிட் செட் பண்ணுறத முதல்ல சொல்கிறேன். ஸோ இந்த கோட் தேவையில்லை. ஸோ இந்த ரோவில் போய் கரஸ்பாண்டிங் பிட்டை செட் பண்ணணும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் இன்டிஜர் எடுத்துக்கிறேன், ரோஸ் ஆஃப் ஆர். அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை செட் பண்ணுறதுக்கு நான் ஆர் பண்ணணும். பண்ணி இப்போ 5th நான் 5th பிட்டுக்கு போகணும், கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஏற்கனவே இந்த இன்டிஜர் வந்து ஃபுல்லாக 0வாக இருக்குது. நான் 1 வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன். எத்தனை தடவை? 5னா 4 தடவை. ஓகே, ஸோ 5th பிட்டுக்கு போகணும், கரெக்டாக. 5னா 5th பிட்டு. இது 1st 2nd 3rd 4th 5th. அப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் 4 டைம் பண்ணுறோம்னா 1 2 3 4 கரெக்டாக இந்த பிட்டுக்கு போயிடுமா? இந்த 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஆர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிட்டு பேரில் செட் ஆகிடுமா?
ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ 5னா 4 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும், அதனால தான் இங்கே -1 பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் டூ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் வேல். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ செட் இட். அதே மாதிரி காலம்ஸ்க்கு ஒன் அந்த கரஸ்பாண்டிங் காலத்தில் அந்த பிட்டையும் செட் பண்ணணும். ரைட். ஸோ ஒரு ரோக்கும் ஒரு இண்டிஜர், அந்த நம்பரை பார்த்தா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை செட் பண்ணுறேன். அதேமாதிரி ஒரு காலத்துக்கும் ஒரு இண்டிஜர், அந்த கரஸ்பாண்டிங் நம்பரை பார்த்தோன்னா அந்த கரஸ்பாண்டிங் இண்டிஜரில் அந்த பிட்டை செட் பண்ணிடுறேன். ரைட். அதேமாதிரி ஒரு பாக்ஸுக்கும். ரைட். ஸோ இப்போ பாக்ஸோட இண்டெக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 0, இது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் வில் பி பேசிக்கலி 7, இந்த பாக்ஸ் வந்து 7th row 6th column. ஓகே, திஸ் வில் பி 7,6. ஓகே, இந்த 7,6 வச்சு எனக்கு இங்கே என்ன நம்பர் இருந்தாலுமே எனக்கு இந்த 7, அந்த ரோ காலமை வச்சு ஐ வாண்ட் டு கெட் டு திஸ் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ ரோ வந்து 7 கரெக்டாக, அப்போ 7 rows இருக்குது. இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை த்ரீ ரோஸ், எத்தனை 3 sets ஆஃப் ரோஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். ரைட். ஸோ இது மாதிரி எத்தனை செட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ரோ இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை இந்த மாதிரி செட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எத்தனை 3 ரோஸாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த பர்டிகுலர் ரோ எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி எத்தனை இந்த செட்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு, எத்தனை 3 ரோஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த 7 divided by 3 போடலாம். ஸோ இந்த 7 divided by 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செட்லேயும் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 3 பாக்ஸ் இருக்குது. ஓகே, இன்ட்டு 3 போட்டேன் அப்படின்னா 7 divided by 3 போட்டிங்கன்னா வில் கெட் 2 into 3னா 6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் டு திஸ் பாக்ஸ், இந்த பாக்ஸ் இண்டெக்ஸ் 6க்கு வந்துடும். ஓகே, இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், நம்ம கரஸ்பாண்டிங் எந்த காலமில் இருக்கும், கரஸ்பாண்டிங் 6th காலமில் இருக்கும். இந்த 6th காலத்துக்கு முன்னாடி எத்தனை செட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ப்ளஸ் காலம் டிவைடட் பை 3 இதை பண்ணோம்னா கரெக்டாக இந்த பாக்ஸோட இண்டெக்ஸுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பண்ணணும். ஸோ என்ன ரோவோ ரோ டிவைடட் பை 3 இன்ட்டு 3 டிவைடட் பை 3 போட்டோம்னா இதுக்கு முன்னாடி எத்தனை ரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும், எத்தனை 3 ரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இன்ட்டு 3னா எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இங்கே வந்துட்டோம், இங்கிருந்து ப்ளஸ் we have to add column divided by 3. ரைட். இந்த பாக்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த நம்பரை செட் பண்ணுற வேண்டியது தான். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுன்னா, இங்கே நான் வந்து இப்போ போய் அந்த கரஸ்பாண்டிங் பிட் இங்கே செட் பண்ணுறேன். வரதுக்கு முன்னாடி அந்த பிட்டு ஏற்கனவே செட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்குறேன். ஸோ அதே தான் இந்த காலம் பண்ணுறதே நம்ம ரோக்கும் பண்ணணும். ஸோ ரோக்கு பண்ணுறதையே காலம்ஸ்க்கும் பண்ணணும். அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு செட் ஆகிருக்கா, காலம் பண்ணுறதுக்கே அந்த கரஸ்பாண்டிங் பாக்ஸுக்கும் பண்ணணும். பாக்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த லாஜிக். செட் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ரைட். ஸோ திஸ் இஸ் லிட்டில் எஃபிஷியன்ட் மெத்தட். ரைட். நான் ஒரு நம்பராக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நம்பர் வந்திருக்கா இல்லையான்றத இதை தான் பிட் மேப்னு சொல்லுவாங்க. ஒரு பிட் மேப்பில் அந்த கரஸ்பாண்டிங் பிட்ஸை மட்டும் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணுறதுக்கு இதுதான் லாஜிக். அப்புறம் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு செட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். செட் ஆகிருந்தால் அந்த நம்பர் ஏற்கனவே வந்திருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே வந்திருந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஆல் தட் இஸ் கேஸ் பாஸ்ட்.